Cuphead. நான் வந்து இப்போ ஆக்சுவலாக அந்த டீம் மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிடுவேன். டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களே தான் ஆடுவாங்க. பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்ட்ரி டீம்ல ஜாயின் பண்ணுறதுனால இப்போ பேச வேணாம், அப்போ மேட்ச் அப்போ பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். யா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நான் செட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இது போதும். ஒன்று ஒன்று ரெண்டு இல்லையா இல்லை, நார்த்தியா மூணு, வேற யார் இருக்கா? ஸ்டப்ஸ் நாலு. வார்னர் இருக்காரியா தலைவர் வார்னர். மிச்சல் மாஷா போட்டு ரிதேஷா 1 ரவுண்ட் போகிறோம். ஸ்டப்ஸு 2 டவுன். கேப்டன் விக்கெட் கீப்பரு சான் சர்மா போலிங் போடுறாரு ஃபர்ஸ்ட் ஓவர். நம்ம இதில் அவர் தான் போடுறாரு. ரெண்டே ரெண்டு ஸ்பின்னர் தானா? கையில் அக்கமத்து கொண்டதா? சரி, கிருஷ் நம்ம பேர கொள்ளலாம். யாஸ்டல் யார் பண்ணலாம்? இல்லை நேற்று ஒரு எழுத்து வந்து ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் வருவார் நம்ம பிசிஓ ஜாயின் பண்ணிப்பாரு. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் லைன் அப் காட்டிடுறேன். நம்ம இதில் போயிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேக்ஸி பாய் இருக்காரு, கோலி இருக்காரு. அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சில பிளேயர்ஸ்லாம் வேற வேற டீம்ல இருப்பாங்க ஐபிஎல். அப்போ பட் வந்து நாங்கள் ஆப்ஷன் வச்சு வேற மாதிரி எடுத்திருக்கோம். சூரியகுமார் யாதவ், இவர் புவனேஸ்வர் குமார்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிக்கலாம், என்னடா ஆர்சிபி லைன் அப் பயங்கரமாக வச்சிருக்காங்க போலிங் அட்டாக் அப்படின்னு. ஏன்னா இது வந்து நாங்கள் ஆப்ஷன் பண்ணி எடுத்தது. அதே மாதிரி ஒவ்வொரு டீம்லையும் வந்து எங்களோட ஓன் பிளேயர்ஸை நாங்கள் கிரியேட் பண்ண பிளேயர்ஸ் இருப்பாங்க. இங்கே வந்து பூபேஷன் இவர் வச்சிருக்காரா, என் டீமில் வந்து என்னோட கேரக்டர் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஜெரிபாய் டீமில் வந்து அவரோட கேரக்டர் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கேரக்டர் உள்ள இருக்கும். அந்த ஒரு கேரக்டரும் ஒரு மாதிரியா பண்ணோம்.
சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா வந்து 7 ஓவர் தான் நம்மளோட ஃபார்மெட்ல பாத்தீங்கன்னா. அதே மாதிரி ஒரு ஓவருக்கு 4 பால். அப்புறம் போனஸ் பாயிண்ட்லாம் இருக்கு. போனஸ் பாயிண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 இது 60 65 ரன்னுக்கு மேல ஆச்சுங்கன்னா 65 டு 79 ரன் அடிச்சுன்னா ஒரு போனஸ் பாயிண்ட். அதே மாதிரி அடிஷனல் இன்னொரு போனஸ் பாயிண்ட் எப்படின்னா 79 ரன் 80 ரன்னுக்கு மேல அடிச்சீங்கன்னா இன்னொரு போனஸ் பாயிண்ட். மொத்தம் நீங்க 80 ரன் இல்ல 90 ரன் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். இந்த மேட்ச் வின் பண்ணணும்னா 2 பாயிண்டோட நீங்க போகலாம். அந்த மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி போலிங்லயும் வந்து 7 விக்கெட் அபாய் 7 விக்கெட்டுக்கு மேல எடுத்தீங்கன்னா ஒரு போனஸ் பாயிண்ட். அதனால எப்படி வேணா சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து மேட்சே வின் பண்ணலனாலுமே நீங்க பேட்டிங் அண்ட் போலிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா 3 பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அது இல்லாம நீங்க ஜெயிச்சுன்னா 2 மேட்ச் மொத்தம் நீங்க ஒரு மேட்ச்ல 5 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஜெயிக்காத சில டீம்லாம் இருக்கும் அவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும் போனஸ் பாயிண்ட் மூலயமா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா. பேட் லக்ல தோத்துருப்பாங்க ஜஸ்ட்ல போயிட்டு. அதனால அவங்களுக்குலாம் நல்ல சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வந்து முதல் மேட்சை பேசிட்டு இருந்ததுல இதோட இதோட 40வது தடவை ஆடுறோம் இந்த கேம். டெல்லி கேபிட்டல் வெர்சஸ் ஆர்சிபி மேட்சை. பாவம். அருண் ஜெட்லி போனாடி இருந்துச்சு போல. வில்லி பவுடர் அண்ட் நிதிஷ் மேனன் அவர் தாங்க இன்னைக்கு அம்பையர். பார்த்தீங்கன்னா கிங் கோலி அண்ட் இவர் இருக்காரு. பெங்களூர் வின் பண்ணிட்டு பேட்டிங்கை சூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட். பார்ப்போம் என்ன இதுன்னு. ஒரு நிமிஷம். டீம் அதான் டீம் பேர் அது மாறாதல சட்டி. அதான் அன்னைக்கு நேத்தே பார்த்தோமே மாறலையே. இரு எனக்கு சவுண்ட் ஒழுங்கா வரவில்லை. ஒரே ஒரு நிமிடம். சூப்பர். சாரி பாய், அன்பாஸ் பண்ணிட்டோம் பாய். போடு. செர் மட்டமான ஷாட்டுங்க. பட் வேற லெவல் டெலிவரி நம்ம விஷான் கிட்ட இருந்து. சரியான யாக்கரை ஒண்ணு போட்டாரு. உள்ள தூக்கி சொருன்னு சொருனார் உள்ள. ஒரு சரியான யாக்கர். கம்ப்ளீட்லி மிஸ்ட் பை இஷான் கிஷான். வேறு நிமிஷம் பாய், கேம் சவுண்ட் மட்டும் எனக்கு ஒழுங்கா வரல. இருடா எனக்கே கேட்கலடா. ஒரு மாதிரி நின்று வருதுடா. அது எரர் ஆயிட்டு இருக்கு போல. பேக் அமுக்கு நீ தான் செலக்ட் பண்ணு.
ம். ம். பாத்தீங்களா இப்போ வந்து அடுத்து ஒரு bowling வராங்க. கிஷான் அடுத்த பால் போடுறாரு. ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டருங்க. அடுத்த ஒரு விக்கெட், சரியான விக்கெட்டுங்க. சஞ்சு சாம்சனும் இப்ப டக் அவுட்ல போயிருக்காரு. இஷான் கிஷான் வந்து பயங்கரமா செம்மையா இருக்கே இஷான் கிஷான். சரி இஷாந்த் சர்மா. இஷாந்த் சர்மா வேற லெவல். இஷான் கிஷான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. ச்சே. இஷாந்த் சர்மா கிட்ட இருந்து சரியான bowling. அவர் வந்து சரியா பால் போட்டு செகண்ட் ஹேட்ரிக் விக்கெட்டுக்கு போவாரா பாப்போம். இன்னும் வருதானே உனக்கு? ஹேட்ரிக் பால்ல இருக்காருங்க இஷாந்த் சர்மா. ஏதாச்சும் பண்ணுவாரா? கொஞ்சம் உள்ள போட்டிருந்தா விக்கெட் விழுந்திருக்கும். நல்ல வேலை. அடிக்கிற மாதிரி ஒரு இது பண்ணிட்டாரு. பரவாயில்ல. சரியான ஃபர்ஸ்ட் ஓவர். இஷாந்த் சர்மா டோர்னமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர். இப்போ ஓகேவா? ஓகே தான் பாத்துக்கலாம் அப்படி. நாளைக்கு அவர் என்னாச்சு? பவர் பிளே எடுத்து பில்லி ரன்னே வராது. பில்லி பவுடன் நிறுத்திருக்காருங்க இது பண்றதுக்கு. பிசிஓ நம்ம ஆடுறாரு. தேங்காய் உடைச்சிருக்காரு அங்கே நார்க்கியா. இவர் வந்து வைடு கொடுத்துட்டாங்க. கிங் கோலி வெறித்தனமா இருக்காரு. பேட்ஸ்மேனை பார்த்து அடிடா அப்படின்றாரு. பிசிஓவை பார்த்துட்டு அவனும் பாலை வேஸ்ட் பண்ணிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டான். எனக்கு சான்ஸ் கொடுங்கடா அப்படின்றாரு. தூக்கி திருப்பி ஒரு நல்ல ஒரு சரியான கேட்சுங்க. அங்கே நாக்கியா திருப்பி வந்துட்டு ஒரு செம்மையான bowling போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. டர்ன் ஓவராண்டாங்க. இந்த இதில் பார்ப்போம் ஏதாச்சும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. வேற லெவல். நிற்குதா இல்லை உங்களுக்கு ஆட முடியலையா? தெரியல எனக்கு என்னமோ தெரியல. பாப்போம் மேட்ச் ஃபுல்லா பாத்துக்கலாம். நிக்கலாம் இல்ல நல்லாதான் வருது. ஆனா நேற்று வந்து ஸ்மூத்னஸ் இல்லாத மாதிரி. டேவிட் வார்னர் ஒரு வந்து டேவிட் வார்னரோட தம்பி வந்து டேவிட் மில்லர் வந்து ஒரு சரியான சிக்ஸுங்க. இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாலே வந்து இது பண்ணி ஒரு 6 இது அடிக்கவாடா கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்ற மாதிரி அடிச்சிருக்காரு. இங்க வந்துட்டு டேவிட் மில்லர் தன்னோட செகண்ட் பாலை ஃபேஸ் பண்றாரு. அங்கே நார்க்கியா திருப்பி போட்டாரு. திருப்பி இன்னொரு ரவுண்ட்ல தூக்கி வெளில பக்கத்து கிரவுண்ட்ல போயிட்டு ஒரு 6 தூக்கி அடிச்சிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கன் பேண்ட் வந்து கொஞ்சம் இது பண்ணுறாரு. ஃபீல்டிங் செட்லாம் லைட்டாக மாற்றிருக்காரு. ஆனால் நம்ம அடித்த இடத்துல வச்ச மாதிரி தெரியலை. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி ஒரு சேஞ்ச் ஆஃப் தி ஃபீலிங். பட் ஆனால் இந்த வாட்டி 4-6 போல. பட் நம்ம இது லாங் மாற்றவே இல்லைடா. மாற்றியாச்சு காலைல நான் மாற்றி விட்டேன். மாற்றிட்டியா? எல்லாம் இது 6 போயிருக்குமே இந்த ஷாட்லாம். அதுதான் இது 4 போச்சு. என்னடா எங்க இருந்து சார் கேமராமேன் கொஞ்சம் லெந்து தொலைங்க. மங்கிலேசா இருக்கு. கோலி பாய் இப்பதான் ஸ்ட்ரைக்குக்கே வராரா? ஆமா 2 ஓவரா கோலிக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்காம ஆட்டம் கட்டிட்டு இருந்தாங்க ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸ். இப்போதான் கோலி ஸ்ட்ரைக்குக்கு வராரு. டக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இஷாந்த் சர்மா செமையா போட்டிருக்காரு. சரியான ஃபீல்டிங் அங்க சரியான ஃபீல்டிங் ஒன்று. இது அழகாக ட்ரைவ் அடிக்கிற இடத்துல ஆளை நிற்க வச்சு இது பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் பவர் பிளே செகண்ட் ஓவர் பவர் பிளேயோட நடக்குமா? வாட் ஷாட். கிரேட் bowling பை இஷாந்த் சர்மா. ஒரு சான்ஸை கொடுத்தாங்க இஷாந்த் சர்மாவுக்கு. பயங்கரமாக 2 விக்கெட்டுங்க. மேடின் விக்கெட் ஓவர் போனாடி போட்டார். இன்னும் ரன்னு கொடுக்கல. இது கேப்பு போட்டோம்ல அப்போ எப்படி திருப்பி இஷாந்த் சர்மா போடுறான் இன்னொரு ஓவரு? கேப்பை காலைல ஆன் பண்ணி தான் இருந்தது நீ போட்டதில். ஒருவேளை அந்த இது எடுத்துக்கிச்சு 20%. ஆனா பால் எதுவும் மாத்த மாதிரி தெரியல.
அடுத்த பால் ஒரு 6 ரன் மட்டுமே இஷாந்த் சர்மா கொடுத்துருக்காருன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு இன்னொரு 4 6 4 இன்னொரு 6ங்க இங்கே வந்து கோலி கிட்ட அந்த கிங் கோலி இன்னொரு 6 ரன் அடிச்சிருக்காருங்க இங்கே தூக்கி. இஷாந்த் சர்மா ஃபஸ்ட்டு ஒரு செமையாக போட்டார். பட் செகண்ட் ஓவருக்கு வாட் அ ஓவர் பை கோலிங்க. 12 ரன்ங்க மொத்தமாக 2 ஓவரில் 12 ரன் கொடுத்து 2 விக்கெட்டுங்க. நல்ல இது போயிட்டுருக்கு இப்போதைக்கு. மொமெண்டம் ஆர்சிபி கிட்ட மொமெண்டம் போயிருக்குங்க. இப்போது அந்த மொமெண்டம் யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா? 3 ஓவருக்கு 30 அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஓவர் திணறினாலுமே இது பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியன் நார்க்கியா வராருங்க. இது எனக்கே நிற்குது பயம். எனக்கே நிற்குதா? எனக்கே ஒழுங்காக வரடா இது. இந்த இங்கே இன்னொரு 4ங்க இங்கே. இந்த ஆண்ட்ரியன் நார்க்கியா கிட்ட வந்து போடுறாரு. பட் ஆனால் நார்க்கியா திரும்பி சொல்லு. ஆண்ட்ராய்டு நார்க்கியா வராருங்க இங்க. ஆண்ட்ராய்டு நார்க்கியாவா? பண்ணிட்டு யாரா பண்ற மாதிரி நான் எங்க போட சொன்னா இவன் எங்க போடுறான் மாதிரி அங்க வந்து ஒரு முழிக்கிறாரு ரிஷப் பண்ணிட்டு. இன்னொரு நல்ல ஷாட்டுங்க இங்க இதுவாகி வர்றது. மில்லர் ஆன் ஃபயர். மில்லர் இஸ் பேக். பில்லி பவுடன்ங்க வயசாயிடுச்சுங்க. அவருக்கு வயசாயிடுச்சு. ஏண்டா மேட்ச் என்ன போயிட்டு இருக்கு இப்ப? வயசாவதா நான் இதுல ஏமாடா பேசுவேன். இங்க மில்லர்னு ஒருத்தன் போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காப்ல. பில்லி பவுடனுக்கு வயசாயிடுச்சா? காட்டுறாங்களா இப்ப அவரை பத்தி பேசி ஆகணும்ல. கடைசி பால் ஆஃப் திஸ் ஓவருங்க. நார்க்கியா ஒரு நல்ல ஒரு ஒன் பவுன்ஸ். ஏமாத்தாதீங்க சார். 2 பவுன்ஸ் போடலாங்க. 1 பவுன்ஸ் தான். அது கணக்கு இல்ல. ரைட் ஆஃப் பண்ணுங்கடா. அக்ஷர் பட்டேல் வந்திருக்காரு. அக்ஷர் பட்டேல் இங்க சேஞ்ச் ஆஃப் தி ஓவர் நடக்குமா? ஒரு சரியான bowling இங்க வந்து ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் பாலே இப்போ bowling சேஞ்ச் கொடுத்தாங்க. அக்ஷர் பட்டேலுக்கு வந்து கரெக்டாக தூக்கி உள்ளே போட்டாருங்க. பேட்ஸ்மேன் அடிக்க போய் எழுப்பி பார்க்குறாங்க. கோலி அண்டு இவர் மில்லர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இல்லை மில்லர் வெளில போகுதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பார்ப்பாங்க வெளில ஏதாச்சும் போதா அப்படின்னு. இம்பாக்ட் இன்லைன். ஆமாம் இன்லைன் தான். அது உனக்கு ரீப்ளே காட்டும் போது அப்படி காட்டுமா? நான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆகும்போது கரெக்டா லைன்ல தான் இருந்துச்சு. அது அங்க பாரு, அது லைன்லயே இல்ல. பால் சாவச்சிருவேன். அங்க தான் இருக்கு. லைன்லயே இல்ல. நான் ஒத்துக்க மாட்டேன். இது பக்கா சீட்டிங். நான் ஒத்துக்கவே மாட்டேன். எங்க லைன்ல இருக்குது? ஆர்சிபி அழுவுறாங்கங்க. வந்து இது அம்பையர்ஸ் கலாவது இருக்கணும். இல்ல இப்படி ஏமாத்துறீங்க. பச்சை ஏமாத்துறீங்களா? டிசி அப்பே கேளு. இப்போ வந்து ஒத்துக்கவே முடியாது மக்களே. கிளென் மேக்ஸ்வெல் வராங்க. ஆர்சிபி பட்டேல் அக்ஷர் பட்டேல் வர அடுத்த பால் போறாரு. நடக்குமாங்க அவர் வந்து கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு இதுங்க. நல்ல ஒரு பால் பார்ப்போம். மேக்ஸி ஸ்பின்னை வந்து பொழந்து தூக்கி அவுட் ஆஃப் தி கிரவுண்ட்லாம் தூக்கி அடிப்பார். அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருந்திருக்கோங்க. பார்க்குறாங்க ரன் அவுட்டா இல்லையான்னு சொல்லிட்டு பேட்டை கீழே வைக்கலங்க. ஒரு சில்லி மிஸ்டேக்குங்க ஆர்சிபி கிட்ட. என்னடா கருமோ இது? தேவையில்லாம எதுக்கு ஓடுனாங்கன்னே தெரியல. ஓடி உள்ள வந்துடலான்னு ஒரு தைரியத்துல ஓடினாங்க. பட் ரிட்டர்ன் வரும்போது பேட்டை தேய்க்காம தேய்க்க மறந்துட்டாங்க. பேட்டையும் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நாட் அவுட் கொடுத்தாங்கன்னு தெரியலங்க. இப்போ சீட்டிங் சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. அவன் ஏமாத்தி கோலி விக்கெட் எடுத்துக்கிட்டீங்க. இதோட சீட்டிங். கமெண்ட்ரேட்டர் என்கிட்ட வந்து ஏன் கேட்குற? என்ன ஒரு ஷாட்டுங்க. என்ன ஒரு மட்டமான ஷாட்டுங்க இது. சரியான ஓவருங்க. நார்க்கியா 3வது ஓவரை போட வராருங்க. ஏன் அவர் வராரு? நின்றுச்சுரா. இப்பதான் வருது.
நார்கா செகண்ட் பாலை போடுகிறார். விக்கெட்டா? விக்கெட்டுக்கு அப்பீல் கேட்பாங்களா அவங்க? இல்லை, பவுன்சர் போட்டதுனால கேட்கல. ஸோ லெக் பை. தேர்ட் பால் ஆஃப் திஸ் ஓவருங்க. தூக்கி அவுட் ஆஃப் தி கிரவுண்ட் பக்கத்து ஊருக்கு தூக்கி அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன். பொறுமையாக ஆடிக்கிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் பொறுக்க மாட்டேன்னு தூக்கி வெளில தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காருங்க அவர். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் பண்ண முடியுமா அவங்களால? திருப்பி அதே மாதிரி வந்துச்சு, அதே மாதிரி தூக்கி அதே இடத்துல அடிச்சாலனால கொஞ்சம் முன்னாடி விழுந்ததுனால ஒரு இப்பயும் 6 ரன்னுட்டாங்க. முடிவு பண்ணிருக்காங்க. போயிடு பின்னாடி பேச 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 வாய்ஸ் பின்னாடி போயினே இருக்கு. பேச 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 அப்படியே எந்திரிச்சு நடந்து போயினே பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதான் ஹெட்செட்டை கழட்டி அக்ஷர் பட்டேல் திரும்பி கூப்பிட்டு வந்தாங்க. அக்ஷர் பட்டேல் அடுத்த ஓவர் போடுறாங்க. ஒரு சூப்பரான பவுலர் குல்தீப் யாதவ் இருக்காங்க, அவர் ஏன் போடலைன்னே தெரியல. அக்ஷர் பட்டேல் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் செம்மையாக போட்டாருன்னு சொல்லிட்டு குல்தீப் யாதவ் நான் அக்ஷர் பட்டேல் வச்சு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஓவரை போடுறாருங்க. வேற லெவல் பாலுங்க. ஆல்ரெடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அக்ஷர் பட்டேல். போன ஓவர் மேட் இன் ஓவருங்க. செகண்ட் மேட் இன் விக்கெட் ஓவர் வருமா இல்லை செகண்ட் மேட் இன் ஓவர் வருமா பார்ப்போம். என்ன ஷாட் வைக்கவே மாட்டேங்கிறான். ரெண்டுத்தையும் அழிச்சிட்டேன். என்ன ஷாட்டு? அந்த சிச்சிட்டு. ரைட்டு. மேட் இன் ஓவருங்க. மேட் இன் ஓவர் பயங்கரமாக எங்கேயோ போயிருக்க வேண்டிய மேட்ச். அக்ஷர் பட்டேல் வந்து உள்ள ஒரு திருப்பி விக்கெட், கோலியோட விக்கெட்டை இட்டு அப்படியே மொமெண்டத்தை மாற்றி 2 ஓவர் போட்டு பயங்கரமாக 53 ரன்னுக்கு சுருக்கியிருக்காங்க இவங்கள. இங்கேருந்து திடீர்னு இந்த மியூசிக் மட்டும் வருது பாருங்க. 3 டக்குங்க, டக்கு 3 டக்குங்க. வா, ஸ்டார்டிங்கில் இஷாந்த் சர்மா போட்டு ஒரு விக்கெட்டை எடுத்தார், ஒரு திருப்பினார். அதுக்கப்புறம் கோலியும் மில்லரும் அடித்து காட்டினாங்க. ஒரு சான்ஸ் இருந்துச்சு, எங்கேயோ ஹை ஸ்கோரிங் கேமாக போக வேண்டியது. திருப்பி அக்ஷர் பட்டேல் வந்தாருங்க. எங்கேருந்து வந்தாருன்னு தெரியலங்க. வந்து ஒரு திருவி மேட்ச் அப்படியே. அவர் ஸ்பின்னர்ல அதனால் திருவினே தான் இருப்பார். திருப்பி ஒரு அப்படியே மேட்சை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாருங்க. போனஸ் பாயிண்ட்டு கிடைக்கலங்க ஆர்சிபிக்கு பேட்டிங்கில். கிடைத்திருக்க வேண்டியது 2 போனஸ் பாயிண்ட் கிடச்சிருக்க வேண்டியது எனக்கு தெரிஞ்சு போய்ட்டா 100 பேருக்கு வாய்ப்பு இருக்க பேட்டிங் ஆர்சிபி இருக்க பேட்டிங் லைனப்புக்கு பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் ரொம்ப பாவங்க ஆர்சிபி போலிங் அவங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க போலிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. பார்ப்போம். இல்லை இவங்க அடிப்பாங்களா? இதுலையாவது அவங்க சேஸ் பண்ணுவாங்களா? டெல்லி 22ல் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அவங்க லாஸ்ட் ஓவர் தான் அடித்தாங்க. பிசிஓன்னு ஒரு பூபேஷ்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அந்த கேரக்டர் வந்தால் மட்டும் அடிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே அப்படியா? இல்லை எல்லா கேரக்டரையும் அடிப்போமா? இல்லை நாங்கள் சேஸ் பண்ணி எங்களாலையும் முடியும், டிசி நாங்கள் ரிவெஞ்ச் எடுக்க வருவோம். எங்கள் முன்னோர்கள் கிரிக்கெட் 22ல் சேஸ் பண்ண முடியல, பட் நாங்கள் சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆடுவாங்களான்னு பார்ப்போங்க. ஃபஸ்ட் பால் ஒரு சரியான ட்ரைவுங்க. ஃபஸ்ட் பால் ஃபீல்டிங் வேறு லெவலுங்க. அங்கே பரவாயில்ல பை, ஃபீல்டிங் வந்து செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் பை. அதுக்கு அதை எவ்வளோ பொறுமையாக வந்து நின்று எடுத்து 5 ரன்னே ஓடிடுவாங்க, அந்த மாதிரி வருவான். ஒரு சூப்பரான பால், பட் அன்லக்கி ஃபார் ஆர்சிபி. அட்ஸ் அ ஹேஜ் ஃபார் அ 4. மொத்தம் 6 ரன்னுங்க. 2 ஓவருக்கு 2 பாலுக்கு 6 ரன்னுங்க இந்த ஓவரில். ஹெஜ்ஜுங்க, சரியான ஹெஜ். கம்ப்ளீட்லி மிஸ் டைம் தி பால். அது பார்ப்போம் திருப்பி ஏதாச்சும் இது ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி ஒரு இதில் தட்டி இருக்காரு ஃபார் அ சிங்கிள். டபுள் ஓடுவாங்களா? இல்லை, ஜஸ்ட் அ சிங்கிள். நல்லா போயிட்டு இருக்கு. மொமெண்டம் டெல்லி கிட்ட இருக்கு. மிச்சல் மாஸ் வராருங்க அடுத்து. மிச்சல் மாஸ் ஏதாவது பண்ணுவாரா? அவர் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன், அதுக்காகவே ஒரு டாப்பரில் இறக்கி விட்ருக்காங்க. ஜஸ்ட் அ ட்ரைவ் ஃபார் அ சிங்கிள் டு கம்ப்ளீட் தி ஓவர். 4 பாலுக்கு 8 ரன்னுங்க ஒரு ஓவருக்கு. மொமெண்டம் செம்மையாக இருக்குது டெல்லிக்கு இது வரைக்கும். அதே இது கண்டினியூ பண்ணுவாங்களா? பேட் கமிங்ஸ் வராருங்க. பேட் கமிங்ஸுங்க
முதல் பால் ஜஸ்ட் சிங்கிள், செகண்ட் பால் போகிறார் பேட் கமிங்ஸ் வந்து ஓவர், ஜஸ்ட் டிரைவ், சிங்கிள் போயிருக்காங்க, டபுள் போவாங்களா இல்லை, நல்ல இது பிக் கைட் ஃபீல்ட்னால வந்து போக முடியல. அடுத்து பார்ப்பாங்க சார். கில்கிரிஸ் சார் சொல்லுங்கள், இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஆர்சிபி ஜெயிப்பாங்களா? போய்கிட்டு இருக்கு. ஆர்சிபி ஜெயிப்பாங்களா இல்லை வந்து டெல்லி இந்த மொமெண்டம் கேப்டலைஸ் பண்ணி இன்னும் 44 ரன் தான் அடிக்கும், ஓவருக்கு 2 பால், சரி பாலுக்கு 2 ரன் அடித்தா கூட ஈஸியாக ஜெயிக்கலாம் அவங்க. என்ன சொல்கிறீங்க, முடியுமா அவங்களால? அவர் வந்து ரொம்ப மேட்ச் அவங்களால முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 ரன் தராங்க. இந்த ஓவர் வந்து ரொம்ப இதுவாக போய்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் அ சிங்கிள்ங்க, அவுட் சைட் எட்ஜ், ஜஸ்ட் அ சிங்கிள். நல்ல ஒரு bowling இவர்கிட்ட இருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுஷ்வேந்தர், ஏன்னா உனக்கு மட்டும் கரெக்டாக வருது, ஒரு பாலர் நீ செலக்ட் பண்ணாமே வருது, ஒரு பாலருக்கு வேணா மாத்திடலாம். அது ஓகே மேன். அவங்களுக்கு ஸ்பின் வந்து முதல் பாலே ஒரு கேப்பில் தட்டி இருக்காரு, பவுண்ட்ரி அப்படி இல்லைடா, கேப்பு பவுலர் கேப்பு செலக்ட் பண்ணிப்பாரு. புவனேஸ்வர் குமார் வரானான்னு அவனுக்கு போட்டாங்க, தெரியலையே, வரலன்னா என்ன பண்ணுவேன்? தூக்கி சொருன்னு சொல்லியிருக்காங்க இவங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு 4, செகண்ட் பால் தூக்கி பாய். இது இங்கே வந்து அது கூட மேட்டர் இல்லை பாய், எல்லாமே மேட்டர் வரும் பாய், பிச்சு எல்லாமே சேர்ந்து வரும் பாய். 24ல் நான் பார்த்தப்போ நேற்று தான் ஆடணும் கரெக்டு. இப்போ டியூ வந்துருக்கோம்ல, சொல்லிக்க வேண்டியதான். ஆகுதுடா ஸ்பின் நல்லாதான். ஆஹா ரைட்டு, நவுந்து வந்து போடு. ஆகுதேடா, ஆனா இதே பால் தான் அப்பா போட்டேன், அப்பாவுல டைமிங் ஏதாவது மாத்தி போட்டுருப்பேன். சட்டி மச்சி பாய், நான் பாய். யார் அது ஃபீல்டரு? நல்ல ஒரு இதுங்க, நல்ல ஒரு bowling, பட் ஆனால் சூப்பராக பார்த்தாரு வார்னர். 4 ரன்கள் பவர் பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே மொமெண்டம் கேப்டலைஸ் பண்ணுவாங்களா? மிச்சல் மார்ஷ் ஏன்னா விக்கெட் இழப்பின்றி 26 ரன் அடிச்சிருக்காங்க டிசி. இன்னும் 16 பாலில் 28 ரன்கள் தேவைங்க. பவர் பிளே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் ஏதாச்சும் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நீ குல்தீப் யாதவ் எடுக்கல உள்ள? நீ எத்திருக்கலாம் பாய் குல்தீப் யாதவ. அவனை வச்சு ஓவரே கொடுக்கல, மாட்டேங்கிறான். ஆமா, 4 பேர் இருக்காங்களே. வருது பாய், பேட் கமிங்ஸ் வராருங்க இங்க. பேட் கமிங்ஸ் தன்னோட செகண்ட் ஓவரை போட வச்சிருக்காரு, பட் கேப்ல அழகா ஒரு 4க்கு தட்டி விட்டுடாருங்க அவரு. ஒரு கம்ப்ளீட்லி மிஸ் டைம் டு ஷாட், பட் ஆனாலும் 4க்கு போயிடுச்சு. ஏன்டா அத்தனை பேர் அங்கே பின்னாடி? அப்படியே ஒரு நிமிஷம் நவுத்து நவுர்ல வந்து பவர் பிளேக்கு பயங்கரமாக ஃபீல் செட் பண்ணிகிட்டு இருக்காரு பேட் கமின்ஸும் விராட் கோலியும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பார்ப்பாங்க ஏதாச்சும் நடக்குதான். பயங்கரமாக போட போகிறாருன்னு ஒருத்தர் இது ஒரு சம்பவம் இருக்குது இந்த பாலில். 24 ரன் தேவைங்க இது வரைக்கும் அவங்களுக்கு. தூக்கி சொருவி விட்டுருக்காருங்க. வர்ற 6ஆ பவுண்ட்ரியான்னு பார்ப்போம், ரீப்ளே பார்த்தா தான் தெரியும் இப்போ என்ன அதுன்னு சொல்லிட்டு போருங்க. விராட் கோலி வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்கார். 20 ரன் தான் தேவை 14 பாலுக்கு. விக்கெட் எதுவும் இல்லை, அழகாக ஜெயிக்கலாங்க. வேற லெவல் டெலிவரிங்க பேட் கமின்ஸ் கிட்ட இருந்து. சரியான கம்பேக்குங்க.
விக்கெட் இப்போ எங்களுக்கு கம்பல்சரி தேவை ஆர்சிபிக்கு, என்ன பொறுத்து கேட்டிங்கன்னா. வாட் அ பால்! பட் ஆனால் மிச்சல் மாஷ் அந்த பாலை விடலாம். இன்ஸ்விங் போட்டார், அங்கே தான் போட போகிறாருங்கிறது ஒரு பேட்டை விளாசினார். வர சிக்ஸுங்க, வேற லெவல் ஷாட்டுங்க மிச்சல் மாஷ் கிட்ட இருந்து. 6 ரன்ங்க, 6 ரன். யுஸ்வேந்தர் சகால் வராருங்க. யுஸ்வேந்தர் சகால் திருப்பி பவர் பிளேயோட செகண்ட் இது பாருங்கள், ஏதாச்சும் இது பண்ண முடியுமா? விக்கெட்டே இன்னும் போகல டெல்லி. அவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க. டெல்லி அவங்க ஃபார்மில் இருக்காங்க. பேட்டிங்கு ஆர்சிபி போலிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பட் ஆனாலுமே டெல்லி பேட்ஸ்மேன்ஸ் செமங்க. முக்கியமாக டேவிட் வார்னர் வாட் அண்ட் நாகுங்க அவர். பார்ப்போம் இதுக்கப்புறம் ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா ஆர்சிபிக்கு. இது வரைக்கும் மொமெண்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டிசி கிட்ட தான் இருக்குது. அவங்க விக்கெட் எடுத்து ஆகணும். ஆர்சிபி விக்கெட் எடுத்து கண்டெயின் பண்ணால் தான், ஏன்னா எப்படி வேணால் மாறலாம் நம்ம ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். ப்ரெஷர் ஆன் தி bowler அண்ட் ஃபீல்டிங் சைடுங்க. கோலி ஆஃப்ல முடியலையா? இப்போ என்ன செகண்ட் ஓவரே பவர் பிளே. சரி, போன வாட்டி தான் பவர் பிளேவே எடுத்தான். ஐயோ 5வது ஓவர் தானே, 4-5 தானே எடுக்குது அது. நீ அதான் மாங்கு செட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறேன். பவர் பிளே என்னத்தை செட் பண்ணுறான் இவனு. ஷகால் வராரு. இன்னும் 14 ரன்னே தேவைங்க. இன்னும் 5, 6, 7 3 ஓவர் இருக்குங்க. இல்லை பட் ஜடேஜா வர. ஒரு நிமிஷம் பாய், வேறு ஸ்மூத்தாக இருக்கா? இல்லை அப்படி தான் இருக்கு. இப்போ ஓகே, போடு. ஜடேஜா வராருங்க. ஜடேஜா நல்ல ஒரு ஷாட்டு, பட் கேப்பில் தூக்கி சொறி ஒரு 4 போயிடுச்சுங்க. 4 எங்கே போட்டாலும் அடிக்கிறாங்க. என்ன பை கஷ்டமாக இருக்கா? ஸ்மூத்னஸ் இல்லாம ஷாட்டு ஒரு 6 வேற லெவல் ஷாட்டுங்க. வார்னர் கிட்ட தான் 50 ரன் பார்ட்னர்ஷிப்புங்க இல்லையா? ஆமாம் 50 ரன் பார்ட்னர்ஷிப்புங்க அந்த ஏதோ ஓவரோட. இன்னும் 4 ரன் அடிக்கணும். திருப்பி ஒரு ஷாட்டு வர செங்கல். இன்னும் எப்படி வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பண்ணுவாங்களா ஆர்சிபி? சான்ஸ் இருக்குமா? 3 ரன் தான் தேவை 9 பாலில். ஏதாச்சும் தேவைங்க. வாட் அ வே டு கம்ப்ளீட் திஸ் இன்னிங்ஸுங்க. டிசி பேட்ஸ்மேன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. அவங்க முன்னோர் 2022ல் அவங்கள ஓட விட்டாங்க அந்த இதை கேமில் ஆடும்போது. பட் ஆனால் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட்டாக ஆர்சிபி டீமை ஓட விட்டுட்டாங்க. டிசி டீம் 10 விக்கெட் வித்தியாசத்தில் விக்கெட்டே போகாமல் அழகாக சேஸ் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆர்சிபி டீம் இது வரைக்கும் செமையாக இருந்துச்சு. உங்களுக்கு அங்கே நம்மளுக்கு பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் மேட்ச் ஏதோ நம்மளுக்கு நிறைவுப்படுது. நல்ல ஒரு பேட்டிங், 53 ரன் அடித்தாங்க ஆர்சிபி. பட் கஷ்டப்பட்டாங்க போலிங்கில் வந்து அவங்க பேட்டிங்கில் கஷ்டப்பட்டாங்க. பட் ஆனால் டிசி வந்து அழகாக என்னடா நீங்கள் பேட்டிங் ஆடுறீங்க மாதிரி வந்துட்டு அழகாக சேஸ் பண்ணிட்டாங்கங்க. சொல்லுங்கள் பிசிஓ, உங்கள் கருத்து என்ன? ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி போச்சு உங்களுக்கு? போச்சு, மோசமா போச்சு. டேபிள் டாப்ல எப்பவுமே உட்காருவீங்களே நோ லாஸ்ல, நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வருவோம் சார். ஆர்சிபினா சும்மாவா? ஈசாலா கப் நந்தே. ஓகே, நம்ம வந்து இந்த கப்ப நம்ம தான் அடிக்கிறோம். நம்மதே வந்து நம்மது ஆகுமா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ போயிட்டு நம்ம நாளைக்கு வந்து வேற ஒரு மேட்ச்ல வந்து சந்திப்போம். டாட்டா. அவர் வந்து ரொம்ப மக்களே, இந்த வீடியோல உங்க பிசிஓ மற்றும் கபீருங்க உங்க கமெண்டேட்டர் அடுத்து வந்து பேட்ஸ்மேன் அண்ட் அசிஸ்டன்ட் கேப்டன் கபீர் வருவாருங்க. டாட்டா, பை பை, see you.